வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு நியூ பேட்ச் 2024-2025 10ஆம் வகுப்பு படிக்க போகிற மாணவர்களுக்கான வீடியோ. அதாவது 9ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இன்னைக்கு தான் 9ஆம் வகுப்பு முழாண்டு தேர்வு முடிஞ்சிருக்கு. இந்த 9ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 10ஆம் வகுப்பு வரக்கூடிய மாணவர்களுக்கான வீடியோ. சரியா? இந்த கோடை விடுமுறை நமக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருக்குது. இந்த 1.5 மாத விடுமுறையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, 10ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் பொது தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட லைஃப்பில் முதல்ல ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் என்ன செய்யணும், நல்ல மதிப்பெண்கள் வாங்கினாதான் +1ல் நல்ல குரூப் செலக்ட் பண்ண முடியும். அதாவது பயோமேத்ஸு, கம்ப்யூட்டர் மேத்ஸ் இந்த மாதிரி குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்கள்கிட்ட முதல்ல கேட்குற கேள்வி என்னென்னா 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட் தான் கேட்பாங்க. அதனால் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ பாருங்கள், தினமும் அதாவது இந்த லீவில் நம்ம எப்படி கணக்கை பார்க்கறது, தினமும் ஒரு 5 கணக்கு மட்டும் பாருங்கள். அதிகமாகலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். டெய்லி 5 கணக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு மணி நேரம் ஆகும். அப்படிலாம் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். உட்காந்து கணக்குகளை பாருங்கள், கணக்குகளை போட்டு பாருங்கள். புது நோட்டு வாங்கி நோட்டு போட்டு அழகாக எழுதுங்க. எல்லா கணக்கும் நம்ம சேனலில் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 1.5 மாத லீவில் முதல் 2 சாப்டரை நம்ம முடிச்சிடலாம். 2 அத்தியாயங்களை நம்ம முடிச்சிடலாம். சரியா? இதை நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணணும். பாருங்க, முதல் சாப்டர் என்ன இருக்கும் அப்படின்னா உறவுகளும் சார்புகளும் இருக்கும். இதில் எடுத்துக்காட்டு கணக்கு 24 இருக்குது. பயிற்சியில் ஒரு 54 கணக்குகள் இருக்குது. எல்லா பயிற்சியும் சேர்ந்து இதில் அழகு பயிற்சின்னு பின்னால் இருக்கும். அதை சேர்த்து தான் நான் சொல்கிறேன். மொத்தம் 78 கணக்குகள் இருக்குது. டெய்லி 5 கணக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 நாளில் நீங்கள் முதல் சாப்டரை நல்லா தரவாக நீங்கள் முடிச்சு வச்சிடலாம். 15 நாளில் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது 2வது பாருங்கள், எண்களும் தொடர் வரிசைகளும். இது கொஞ்சம் பெரிய சாப்டர். எடுத்துக்காட்டு கணக்கு ஒரு 58 இருக்குது. பயிற்சியில் 100 கணக்கு இருக்குது. மொத்தம் எத்தனை பயிற்சி இருக்குன்னா 10 பயிற்சி இருக்கும். அதாவது 2.9 வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து பின்னால் அழகு பயிற்சின்னு ஒன்று இருக்கும். எல்லாம் சேர்த்து மொத்தம் 10 பயிற்சி இருக்குது. சரியா? தினமும் 5 கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 32 நாளில் முடிச்சிடலாம். இந்த 1.5 மாத கோடை விடுமுறையில் டெய்லி 1 மணி நேரம் அப்படிலாம் 1.5 மணி நேரம் கணக்குகள் பார்த்தீங்கன்னா இந்த 2 சாப்டரை நம்ம ஈஸியாக முடிச்சு வச்சிடலாம். நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? நமக்கு எல்லா கணக்குகளுமே, அதாவது 10ஆம் வகுப்பு அனைத்து பயிற்சி மற்றும் எடுத்துக்காட்டுகள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதே மாதிரி சில கணக்குகளுக்கு புதிய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில வீடியோ வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சு, வாய்ஸ் எது கம்மியாக இருந்துச்சு. அந்த மாதிரி வீடியோலாம் புதுசாக உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன செய்யலாம், கவனமாக பார்த்து எழுதி கொள்ளலாம். புக்கில் எதுவுமே மாற்றம் அடையலை. அதே புக்கு தான். இந்த வருஷம் என்ன புக்கு இருந்துச்சோ அதே புக்கு தான் அடுத்த வருஷம் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதனால் 10ஆம் வகுப்பு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இன்றைக்கே ஆரம்பிச்சிடலாம். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கடுத்து சர்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சர்ச் பண்ணிங்கன்னா வேறு சேனலோட வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா மாணவர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 10ஆம் வகுப்பு கணிதம் STKMS அடிங்க. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அதை நீங்கள் பார்த்து நல்லா புரிஞ்சுக்கலாம். சரியா? 2025 பொதுத் தேர்வுக்கு இப்போ இருந்து நீங்கள் என்ன செய்யணும், தயாராகணும். தயாரானால் தான் நல்ல மதிப்பெண்கள், சிறப்பான மதிப்பெண்கள் பெற முடியும். 2025 பொதுத் தேர்வுக்கு இப்பொழுது முதல் நீங்கள் தயாராகி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற STKMS இனிய வாழ்த்துக்கள். நன்றி.